எப்படி அமல்படுத்த போகிறோம்? ஒரு கோயிலில் மட்டுமா, எல்லா கோயில்லையுமா? சார், நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத் துறையின் சார்பில் வந்து ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் ஏற்கனவே வந்து இந்த மாதிரியான ஆன்லைன் தரிசனத்திற்கான அந்த டோக்கன் புக் பண்ணுறதுக்கான ஒரு வசதி இருக்குது. பட் ஆனால் அந்த வசதி வந்து முழுமையாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அது முழுமையாக பயன்படுத்தியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கடந்த ஆட்சியில் நிச்சயமாக அதை பண்ணலை. அது சும்மா ஒரு பேரு அளவில் தான் இருக்குதே தவிர்த்து அதை பெரிய அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவோ அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதோ லாஸ்ட் 5 வருஷத்தில் எந்த செய்யவே இல்லை அந்த ஆட்சியாளர்கள். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த வெப்சைட்டை இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜிக்கலாக இன்னும் இந்த காலத்திற்கு ஏற்றார் போல பல்வேறு விஷயங்களை நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த தரிசனத்திற்கான டோக்கன்கள் வழங்குவதோடு மட்டும் இல்லாமல் கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து தரிசனம் செய்வதற்கான டோக்கன்களையும் அந்த இணையதளத்தின் மூலமாக எடுப்பதற்கு, குறிப்பாக பிரெக்னன்சி லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கோவிலுக்கு வரும்போது அவங்களுக்கான தரிசன டோக்கன்களை வழங்குவதற்கு, 6 மாத கை குழந்தையோடு வரக்கூடிய குழந்தைகள் பேரண்ட்ஸை வந்து கோயிலுக்குள்ள கூட்டு போகிறதுக்கான அந்த டோக்கன்கள் வழங்குவதற்கு, அதே போல் வந்து மாற்றுத்திறனாளி நண்பர்கள் வந்து கோயிலுக்கு வரணும்னா அவங்கள வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஈஸியாக கூட்டிகிட்டு போகிறதுக்கான டோக்கன்ஸ் வழங்குறதுன்னு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதற்கான விஷயங்களையும் நம்ம வந்து அதில் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். அதே போல் ஒவ்வொரு கோயில்கள்லையும் பார்த்திங்கன்னா ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. 1 மணி நேரத்தில் இவ்வளோ பேர் தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வர முடியுன்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஏன்னா நம்ம வந்து திருப்பதி போலவோ சபரிமலை போலவோ ஸ்டாண்ட் அலோன் டெம்பிள் கிடையாது, தனிப்பட்ட ஒரு கோயில் மட்டும் கிடையாது. நமக்கு வந்து நிறைய கோயில்கள் இருக்குது. அப்போ 40,000க்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்கும்போது அதை நம்ம பல்வேறு கிளாசிஃபிகேஷனில் பிரித்து வச்சுருக்கோம். அதோட வருவாயை பொறுத்து பிரித்து வச்சுருக்கோம். அப்போ அந்தந்த கோயில்களின் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மணி நேரத்திற்கோ இல்லை 2 மணி நேரத்திற்கோ எத்தனை பேர் தரிசனம் செய்ய முடியும் அப்படின்ற ஆய்வுகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையிலான அந்த டோக்கன்களின் எண்ணிக்கையை வந்து நம்ம வந்து நம்முடைய வெப்சைட்டில் இன்கார்பரேட் பண்ணி அந்த அளவிலான எண்ணிக்கையில் பக்தர்களை வந்து தினசரி தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் வந்து நம்ம ஈடுபடுறோம். இதன் மூலயமா இப்போ நீங்கள் தினசரி நியூஸ் வருது இல்லையா, திருவண்ணாமலையில் திடீர்னு கூட்டம், வார இறுதி நாளில் கூட்டம் வந்துருச்சு, திருச்செந்தூரில் திடீர்னு ஒரு முக்கிய விழாவில் கூட்டம் வந்துருச்சு, பழனியில் திடீர் கூட்டம் நெரிசலாகுது. அப்போ இந்த மாதிரியான இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸை வந்து நம்ம இந்த ஆன்லைன் போர்ட்டல் மூலமா சரி பண்ண முடியும். அதே சமயத்தில் இது எல்லாமே ஆன்லைனில் வழங்கப்படும் பொழுது யாரும் வந்து இவ்வளோ டோக்கன்கள் தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ ஒரு கோயிலுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம், அந்த கோயிலில் 2 மணி நேரத்தில் 1000 பேருக்கு தான் நம்ம டோக்கன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 1000 டோக்கன்கள் வந்து இணையதளம் வாயிலாகவும் குறிப்பாக ஒரு தப்பான ப்ரொபகண்டாவும் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து இணையதளம் மட்டும் கொண்டு போயிட்டீங்கன்னா வந்து அடித்தட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க? எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வருடைய அரசு எப்போதும் அடித்தட்டு மக்களையும் ஏழை எளிய மக்களையும் மனதில் வைத்து தான் எல்லா முடிவுகளையும் எடுப்போம். இது இணையதளத்தில் மட்டும் கிடையாது. நிச்சயமாக இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்காக கோவில்கள்லேயே கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கான டோக்கன் வழங்குவதற்கான நடைமுறைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்.